அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னோட குட்டி லாக் பார்க்கலாமா? காலையில் எழுந்திரிச்சோன்னே எப்பயும் போல் நம்ம கிச்சனுக்கு வந்தாச்சு. இந்த 2 நாள் லீவ் எப்படி போச்சுன்னே தெரியாதுல்ல. அதே மாதிரி தான் இந்த சனியும் ஞாயிறும் போயிடுச்சு. காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு இப்போ என்ன உணர்ந்துட்டு நம்ம கிச்சனுக்கு வந்துட்டேன். ஒரு அடுப்பில் பால், ஒரு அடுப்பில் டீ, ஒரு அடுப்பில் சாப்பாடுன்னு சொல்லிட்டு 3 அடுப்புமே பிஸியாக இருக்குது. இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன பண்ண போகிறேன்னா பீட்ரூட் சாதம் தான் செய்ய போகிறேன். நைட்டே பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணி படுத்தினால ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு வைங்களேன். காலையில் என்ன செய்யுதுன்னு யோசிச்சு ஒரு 10 நிமிஷம் வேஸ்ட்டாக போயிடும். சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பீட்ரூட் துருவுறது, ஸ்நாக்ஸ்க்கு ஆப்பிள் தான் கொடுத்து விட போகிறேன். நேற்று கடைக்கு போயிட்டு ஈவினிங் கடைக்கு போயிருந்தேன்னா அப்போயே ஆப்பிள் வாங்கிட்டு வந்துட்டேன். அதை கட் பண்ணி வச்சிடலாம். இங்கே டீயும் இஞ்சி போட்டு சூப்பராக என்னை வா நாளைக்கு இது இருந்தாலும் நான் குடிக்க மாட்டேனே. ஸ்கூலுக்கு வந்துட்டு பிள்ளையை விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா தான் நிம்மதியாக உட்காந்து குடிக்கணும். அந்த 5 நிமிஷம் நமக்கா ஸ்பெஷலாக இருக்கணும்ல. அதனால தான் பீட்ரூட் சாதம் வந்துட்டு எப்படி செய்வேன்னா, எப்பயும் போல நம்ம பீட்ரூட் பொரியல் செய்வோம்ல அதே மாதிரி தான். கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாலாம் போட்டுட்டு உப்பு போட்டு வேக வச்சுருவேன். அவ்வளோதான். பொரியலாக செய்கிறதா இருந்தால் தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா கிரைண்ட் பண்ணி போட்டோன்னு வைங்களேன், டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாப்பா அதெல்லாம் சாப்பிட மாட்டாள், அதனால் சிம்பிளாகவே செஞ்சு கொடுத்துட்றது. அப்படின்னு அத்தாக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு. அவங்க இங்கிட்டு வரும்போது எடுத்துகிட்டு போய்க்கிடுவாங்க. இப்போ வந்து சாதத்தையும் கிளறிட்டேன். டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். நம்ம கட் பண்ணி செஞ்சோன்னு வைங்களேன், நம்ம பீட்ரூட்டெல்லாம் தூக்கி தூர போட்டுறாளுங்க. அதனால தான் இந்த மாதிரி துருவி செஞ்சுருது. ஆப்பிளையும் கட் பண்ணி வச்சுட்டு வாட்டர் பாட்டிலில் தண்ணியும் ஊற்றி வச்சாச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேடமோட லஞ்சை பேக் பண்ணிவிட்டு அவங்கள போய் ஸ்கூலில் விட்டுட்டு வரணும். நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு என்னோடய லைஃப்பில். அதை நான் வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச அக்கா ஒருத்தவங்க திடீர்னு வந்துட்டு ஒரு 1000 ரூபாய் தரியாமான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க அஃப்ரீன் அம்மாவுக்கும் ஒன் டைம் ஃபீஸ் கட்டியிருக்காங்க. அவளோட சேர்த்து ஒரு 5 பாப்பாவும் அவங்க படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க திடீர்னு என்கிட்ட காசு கேட்கும் போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னக்கா என்ன ஆச்சுன்னா, எனக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சுமா, என் ஹஸ்பண்ட்க்கும் கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு, அதனால தான் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறது செலவுக்கு ஒரு 1000 ரூபாய் இருந்தால் தாமான்னு சொன்னாங்க. எனக்கு அந்த மெசேஜ் படிக்கும் போது ஒரு மாதிரி சங்கடமாக ஆயிடுச்சு. நான் கஷ்டப்பட்டப்போ எனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சுச்சுவேஷன் இப்படி மாறும்னு நான் நினைக்கல. அதான் எல்லாம் வந்துட்டு எப்போ யாரை வந்துட்டு எப்படி மாற்றுவான்னு வந்துட்டு நம்மளால சொல்லவே முடியாதுல்ல. இன்ஷா அல்லாஹ் அவங்க நிலமை மாறிடும்னு சொல்லிட்டு நான் அல்லா கிட்ட துவா பண்ணிக்கிறேன். இருந்தாலும் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. இதுலேருந்து நான் என்னோட என்னோட லைஃப்பில் லேர்ன் பண்ணேன்னா, யாரோட லைஃப் வேணால் எப்படி வேணால் மாறும், அல்லாஹ் எப்படி வேணால் மாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. யாரையுமே குறைவாகவும் எடை போடக்கூடாது. நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக இருப்பாங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. இந்த சிஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது கைண்டாக இருப்பாங்க. இன்ஷால்லா அவங்க நிலமை மாறும். இப்போதைக்கு எனக்கு வந்து ஹாப்பினஸ்னால் என்னால் அவங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பாச்சும் பண்ண முடிஞ்சிச்சுல்ல, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ்.